இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல டாக்டர் டூம் தானோஸை கொல்றதுனால இது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட எம்சியூல ஏற்படுத்துன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல எம்சியூல நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா இது 100% கன்ஃபார்ம் நடக்கும் அப்படின்னு நம்மளால சோர சொல்லிட முடியாது. ஒரு 70% நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் எம்சியூ கூடிய சீக்கிரம் ரீபூட் ஆக போகுது. இந்த சமயத்துல எம்சியூல அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி மேல கொண்டு வந்த ஒவ்வொரு பெரிய பெரிய கேரக்டர்ஸுக்குமே ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்கோ ஒரு தெளிவான விளக்கமோ கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டர்ஸுக்கான வேல்யூன்றதே சுத்தமா இல்லாம போயிடும். எம்சியூல தானோஸ்ன்ற ஒரு கேரக்டரை வில்லனை காட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 படங்கள் கிட்ட உட்காந்து தானோஸ்ன்ற ஒரு கேரக்டரை வச்சு பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருந்தாங்க. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த தானோஸ் அப்படியே தண்ணி தொலைச்சு விட்டுற மாட்டாங்க. ஓகே, இப்ப நம்ம தானோஸ் எப்படி காமிக்ல டாக்டர் டூம் கையால எப்படி இறந்திருப்பாரு அப்படின்றத பத்தி லைட்டா பாத்துருவோம். டாக்டர் டூமோட கையால தானோஸ் இறக்குறது இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தியுமே எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழியும் போது அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு சில பேர் ஒரு ஷிப்ல ஏறி எப்படி அந்த அழிவுல இருந்து உயிரோட தப்பிச்சாங்களோ அது மாதிரி இந்த பக்கம் தானோஸ் மேல 2 யூனிவர்ஸோட அழிவுல இருந்து தப்பிச்சு டாக்டர் டூம் உருவாக்கின யூனிவர்ஸை கண்டுபிடிச்சு அங்க போறாரு. ஆனா தானோஸ்க்கு டாக்டர் டூம் தான் அந்த யூனிவர்ஸை உருவாக்கி அந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் டாக்டர் டூம் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தானோஸ்க்கு தெரியல. இது தெரியாம தானோஸ் அங்க இருக்க மக்களை பிடிச்சு இது எந்த இடம், இது எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்க பதிலுக்கு அவன் தானோஸ் கிட்ட இது மாதிரி இது டாக்டர் டூமால உருவாக்கப்பட்ட ஒரு உலகம், டாக்டர் டூம் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு தானோஸ் அவன் கழுத்தை பிடிச்சு கடவுளா, நான் இருக்கும்போது யாரா உங்களுக்கு கடவுள், இங்க நான் மட்டும் தான் எல்லாருக்கும் கடவுளா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்றாரு. தானோஸ் அங்க வந்திருக்கத தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் டூம் அடுத்த மறுநொடிய தானோஸ் முன்னாடி வந்து நிக்க தானோஸ் முன்னாடி டாக்டர் டூம் வந்ததும் தானோஸ் டாக்டர் டூமை பார்த்து அவர்கிட்ட வாயை விட்டு டாக்டர் டூமையை சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஆனா பதிலுக்கு டாக்டர் டூம் தானோஸோட நெஞ்சில குத்தி அவரோட முதுகெலும்பு பிடிச்சி இழுக்கிறாரு. தானோஸ் அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுறாரு. இந்த ஃபைட் இன்னுமே எனக்கு கொஞ்சம் லென்த்தா நடந்திருக்கும். நான் உங்ககிட்ட சிம்பிளா மேலோட்டமா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க இன்னும் இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்க படிக்காம இருந்தீங்கன்னா அந்த காமிக் சீரிஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் காமிக்ல நடந்த மாதிரி டாக்டர் டூம் கையால தானோஸ் இறந்துட்ட மாதிரி படத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிகாஸ் எம்சியூல தானோஸ்ன்ற ஒரு கேரக்டரை வச்சு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரைட் பண்ண முடியுமோ அதை விட சூப்பராவே தானோஸ் நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. இனி எம்சியூல தானோஸை வச்சு இப்ப இருக்கிறத விட இன்னும் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணா அது தானோஸை வச்சு அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். கூடிய சீக்கிரம் எம்சியூ வேற ரீபூட் ஆக போகுது. இந்த நிலைமையில தானோஸ் எங்க போயிட்டாருன்ற ஒரு கேள்வியை எழுப்பிடக்கூடாது இல்லையா? அதனால தானோஸ்ன்ற கேரக்டருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங்னா அது டாக்டர் டூம் கையில ஒரு வீர மரணமா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம காமிக்ல பார்த்த மாதிரி டக்குன்னு தானோஸை கொன்ற மாட்டாங்க. ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவா தான் தானோஸோட மரணம் இருக்கணும். பொறுத்திருந்து பாப்போம் என்ன பண்றாங்க. இது எல்லாத்தையும் விட எம்சியூல எதுக்காக டாக்டர் டூம் தானோஸை கொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்கும். இதுக்கான பதில் இப்பதான் எம்சியூல டாக்டர் டூம் முதலா மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு பெரிய வில்லனா டாக்டர் டூம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் டூம் ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துல வில்லனா பார்த்திருப்போம். ஆனா இப்போ நம்ம டாக்டர் டூம் பயங்கரமா பாக்குற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் 4 படத்திலேயே இது மாதிரி பார்த்திருப்போமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி இல்ல. பிகாஸ் அந்த படத்துல ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமை எதிர்த்து நிக்கிற ஒரு வில்லனை எந்த அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணி அந்த கேரக்டரை புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் டாக்டர் டூம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா எம்சியூல இப்ப நடக்க போறது இல்ல டாக்டர் டூம் இதுல இருக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒருத்தரை காட்டியாகணும். அப்படி டாக்டர் டூமை காட்டுறதுக்கு இவங்க ஒரு சீரிஸோ 2 படமோ டாக்டர் டூமோட கேரக்டரை டெவலப் பண்றதுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரே படத்துல எம்சியோட ஒட்டுமொத்த மல்டிவர்ஸோட வில்லனா டாக்டர் டூமை காட்டுறதுன்றதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். இதை பெர்ஃபெக்ட்டா அவங்க சொதப்பிடாம ஹேண்டில் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லாம டாக்டர் டூமை ஒரு பயங்கரமான வில்லனா காட்டுறதுக்கு எம்சியூல இருக்கிற சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் இல்லனா ஒரு சக்தி வாய்ந்த வில்லனை டாக்டர் டூம் ப்ரூட்டலா கொண்டாகணும். இது மாதிரி ஏதாவது நடந்தாதான் டாக்டர் டூமை ஒரு பயங்கரமான வில்லனா ஏத்துக்க முடியும். அப்படி இல்லனா வெறும் கேரக்டரோட பில்டப் மட்டும் ஏத்தி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்டர் டூம் யாரு, எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி எம்சியூல இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஒன்னா ஒட்டு மொத்தமா எதிர்த்து நின்னதுன்னா அது தானோஸ் தான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எண்டு கேமை பார்த்த எல்லாருக்குமே இந்த ஒரு இன்சிடென்ட் எம்சியூல நடந்துச்சுன்றது தெரியும். இப்படி இருக்கும்போது டாக்டர் டூமா பல மடங்கு சக்தி வாய்ந்த வில்லனா காட்டி டூமோட கையால தானோஸை ப்ரூட்டலா கொல்ற மாதிரி காட்டினாதான் எம்சியூல இது வரைக்கும் தானோஸோட கேரக்டருக்கு இருந்த வேல்யூக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங்கா இருக்கும். இது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் தானோஸை கொன்னுட்ட அப்புறம் இந்த செய்தி அவெஞ்சர்ஸ்க்கு தெரிய வந்ததும் ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோஸ்மே ஒன்னா சேர்ந்து தானோஸை எதிர்த்து நின்னு தானோஸை தோக்கடிக்க முடியல. இப்ப தானோஸையே ஒருத்தன் கொண்டுட்டு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பேரு தான் டாக்டர் டூம் அப்படின்னு இந்த அவெஞ்சர்ஸ் வாயிலே சொல்ல வச்சாங்கன்னா இது ஒரு தரமான சம்பவமா இருக்கும். பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. பட் எனிவேஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.